இதில் ஒரு மீன் தாங்க இப்படியாட்டும் இதில் என்னத்துக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கீங்க தம்ப்லைனுக்கு இதில் மீன் இதில் ஒரு மீன் இது 4 கிலோ மீன் இது 6 கிலோ மீன் அது போட்டு இந்த மீன் பிடிச்சோம் பார்த்தோன்னே உள்ளுக்கு எல்லாரும் வருவாங்க உள்ளுக்கு அப்புறம் இந்த இடம் இருக்கு நான் இன்னைக்கு என்ன பறிக்கிறாம மீன் பிடிக்க போகிறோம் மீன் பிடிச்சி பார்க்குறாங்க எனக்கு நான் போத்தலில் மாவை போட்டு பிடிக்கிறாங்க மைதா மாவை மைதா மாவை நிங்கியால் சொன்னாங்க மலை வீட்டில் கூப்பமா நினைக்கிறேன் கோதுமாவா அதை வச்சு மீன் பிடிச்சி பார்ப்போம் மீன் படுதாண்டு பார்ப்போம் ஒரு டாஸ்காக செய்யலாம் ஐடியா பார்ப்போம் அதுக்கு சாமான்லாம் வந்துட்டு தான் என்னென்ன சாமான்ட்டா தங்கூசு வேணும் ஈயக்குண்டா ஈயம் போத்தல் வேணும் போத்தல் அது கிடக்கு மைதா உலகத்தையும் வேண்டிட்டு களத்தில் சொன்னீங்க எங்கே சாமான் வாங்க போகிறோம்ட்டா குட்டி சவுதி காத்தாங்குடி கிட்ட நான் அங்கே தான் எல்லா சாமானும் இருக்கு ஐபோனை வெட்டியில் வெரடி வெட்டியில் போட்டு பாவிச்சு தெரிஞ்ச ஒரு கடை ஒன்று இருக்கு அங்கே போய் அது சாமான்லாம் சாமான வித ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த போத்தலில் போட்டு மீன் பிடிக்காங்க தூண்டில் பிடிக்காங்க அதுக்குரிய சாமான் வாங்குறதுக்கு வந்திருக்கோம் என்னென்ன சாமான வாங்கினது தாங்களே இதான் அந்த 65 நம்பர் ஊசியா இதெல்லாம் நான் முடி விடுவேன் இதெல்லாம் முடி விடுவோம் அது ஈயம் 2 ஈயம் வீடியோவில் பார்த்து வருமா எப்படி இப்போல செஞ்சது நாளைக்கு தான் வந்து பிடிக்க போறீங்க என்னதுக்கு அவ்வளோ மைதாமா 1/2 கிலோ கல்லடி பாருங்க மீன் அவ்வளோத்தையும் முடிய வரும் மீன் என்னடா இது சி வாங்கலே அப்படின்ட்டு போகலடியே நடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை எதில் வீடியோவில் உள்ளால மடித்து போட்டு இங்கே ஓட்டை போட்டுது சரியா இதில் ஒரு முடிச்சுண்டை போட்டுது ஃபர்ஸ்ட் தங்கூசை கட்டி இவடத்தை விடுவான் சரியா அப்படியே இழுத்து இந்த நடுவில் கொண்டு வரும் தொங்கல் கொண்டு வரும் இல்லை 2 ரூபா இந்த போத்தல் பெரிய போத்தல் தான் 3 போட்டுத்து இங்கே இருந்து இப்படி இதில் இருந்து 2 கட்டி இதில் இப்படி இருக்கு இந்த இவ்வளோ கேப்புக்குள்ளே இருக்கும் அதாவது இது முடிஞ்சு சரியா வருமா சரியா போத்தல் கட்டுறாரு ஈயத்துக்கிட்ட முடிச்சு போடணும் நான் ஈயத்துக்கு மேலே முடிச்சு போடுறோம் அங்கே என்னன்றா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்து தூண்டல் இதுக்கு என்ன பேர் என்ன சொல்கிற இப்போ வந்து அதான் பேர் பேர் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் இப்படி சொன்ன மாதிரி ஒரு 90% செஞ்சாச்சு ஃபுல்லாக செஞ்சாச்சு பாருங்கள் போத்தல் ஈயம் எல்லா வீடியோவில் 3 போகிறீங்க நீ முடி வராது டைம் பார்த்தாரு ஆபத்தில் இறங்கி விட்டார் சிந்திசன் அவர்கள் மூணு போடுவேன் ஆசா வேணுமா 3 சரி 4 போடுவோம் பெரிய மீன் பிடிவோட நிறைய போடுங்க போட்டு தண்ணி எடுத்து இந்த மாதான் நம்மையா மைதா மாவண்டு வந்தா சொன்னான் ஏன்டா தண்ணி ஆக்குறா இப்படித்தான் ஆயிரும் அது கட்டி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதா சன்செட் ஆகுது நாங்கள் மீன் பிடிக்கும் அப்படியே போயிடும் நான் சொப்பையும் பேக்கலாம் கொண்டு வந்தீங்க நீங்கள் மீன் பிடிப்பீங்கன்ட்டு இல்லை தாண்டுது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீன் பிடிக்காண்டு பார்ப்போம் நம்ம அங்கே இருந்துருக்காங்க என்ன வரும் ஃபஸ்ட்டு நான் பிடி விடுமா 2வது பார்ப்போம் பார்ப்போமே ஆசா பணமா நீங்கள் 26 வருஷத்தை செலவழித்து போட்டிருக்கேன் ஒரு 5 நிமிஷத்தை செலவழிச்சிக்கல அங்கே இருக்கு அவர் என்ன செய்கிறாருண்டா
மீன் எடுத்து போவாங்க. மீன் எடுத்து போகாம மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க. நல்ல வெள்ளனான மரத்தில் அடி எடுக்காது. மலையிலேருந்து ஓடுவோம். மழை இல்லை அதான் எங்கே யானை என்னன்னு யானை போட்டு கல் போட்டாங்க. எந்த இருக்கு கல் ஃபர்ஸ்ட் தரம் போட்ட எடுத்து பார்க்காம உடனே ஒரு இதே இல்லை மீன் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். மண்ணில் ஆற்றுக்குள்ள மீன் ஓடுது. அடுத்து விட்ட மாத்து தண்ணி அப்படி கிடக்கு. மைதாமா தான் வைக்க இதைத்தான் சொல்கிறாப்பா. மாவுளம் கொட்டுப்படுத்துறா. இல்லை இல்லை இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. அது உள்ள இறங்குது இல்லடா. இறங்கு எங்க இறங்கு அடுத்து ஓம் ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுக்குள்ள தண்ணி குடித்து அதான் குறைக்கும். மூணாவது அட்டம் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிடுவோம் போட்டு அவ்வளோ மீன் பிடிக்கிறேன். சரியா இழுத்துரு கொடுக்கல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இவர் மீன் பிடிக்காரு. கடலிக்காடா டே தெரியாமல் சாப்பிட்ற கொண்டு வா. உங்கள் அம்மாவை கோடு சொல்லு. கடலிக்கா இல்லடா தெரிய டே என்ன தெரியாப்பா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. செத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நீ நானே இப்படி கையை வச்சிருப்பேன். நீ பெரிய ஒரு மீனங்கிற 2 பேர் கையிலையும் விற்கணும். அதான் தமிழை சரியா ஆட்கள் ஆத்துக்குள்ள இவ்வளோ பெரிய மீனா. ஆத்துக்குள்ள இவ்வளோ பெரிய மீனா. அந்த ஆட்கள் வியூஸ் பார்க்கக்குள்ள எப்படா அந்த மீனை காட்டப்படான் எதிர்வாரோட பார்ப்பாங்க. வீடியோ கொஞ்சம் ஓடும். என்ன பிரச்சனைடா ரிவேஸ் அடிக்காதா மீன். அதான்டா இது. அப்போ அந்த மீனுக்கு ரீதியாக ஏதோ ஒன்று பாரமாக இருக்குடா. அது மண் ப்ரோ. நீ போட்டோமா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றை க்ளீன் பண்ணுறாரு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றை க்ளீன் பண்ணி கொண்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் என்னண்டா படுத்திருந்து அங்கே போனது லொக்கேஷன் சேஞ்ச். போத்தலுக்குள்ள மாவை போட்டு மீன் பிடிச்சிருக்கீங்களா? வாங்க படி. அது என்ன ஒரு வெள்ள மீன்டா. இல்லை நான் இதை சொல்கிறேன். இதில் போத்தல் அப்படி வர்றது அந்த மீன் ரிவேஸ் அடிக்காதான். சொன்னோண்ணா உள்ளே போனா போத்தல் நிறைய மீன் பெரும்பாலும் ரிவேஸ் அடிக்காதுடா. அந்த டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மீன் வர இல்லையாடா. அஞ்சாயிரமாக ஃப்ரெண்ட்ஸ் வியூவை பார்த்தீங்களா சன்செட் ஆகுது. மீன் பிடிக்க இல்லையோ சன்செட் என்ன பார்த்து போனாச்சு. ஆனால் அவளை தெரியாது ஒரு நான் இருந்த டைமில் சூரியன் தெரியுது. நான் ஏதோ ஒன்றில் வேலை செஞ்சினேன்டா. அப்போ சூரியனை காண்றடா வேலைக்கு போகிற வீட்டை வேற இதே ஏன்டா நீ கனவுல இருந்திருக்கா. அப்போ நீ தாண்டி மரம் கூட வைக்கிறேன். அங்கே தெரியும் எங்கேண்டா அங்கே அது ஃபோர்ட் பார்க். இந்த ஏரியா ஃபோர்ட் பார்க் இருக்குது. இந்த அருகே கச்சேரி இது வெள்ளப்பாலம். அப்படியோ இதுக்குள்ளே இந்த சைட் போனீங்கண்டா கல்லடி பார்க். என்னத்துக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கீங்க? இதில் மீன் இதில் இது 4 கிலோ மீன் இது 6 கிலோ மீன் அது போட்டு இந்த மீன் மிச்சம் பார்த்தோன்னே உள்ளுக்கு எல்லாரும் வருவாங்க. அப்புறம் இந்த இடம் இருக்கு. ஆனால் மீன் ஒன்றும் பிடிக்கல. 5000 போட்டு தந்தாலுக்கு அப்புறம்
பேச்சு காய்ச்சியும் மண்ணாச்சும் பாருலையாடா கடைசியில். இதோ 6வது தடவையாக இதோ உங்களுக்காக கடைசி மாவளம் கோட்டுப்படுத்து போட போகல வெயிட்டில் தாண்டுதுடா. 6000 போட்டது எப்படி மீன் வராது. நாங்கள் பண்ணது ஃபெயில் ஆகிட்டு. என்ன கலரே மாறிது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாசி எடுத்துருக்கோம். கடும் வெயிட் ஆகிடுது. மண்ணோட அள்ளிட்டோம். என்னடா கல்லில் எடுத்துருக்கீங்க? கல்லுடா ஒரு என்ன இருக்குன்னு டேய் மட்டி எடுத்துக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மாற்றி என்ன நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. சிப்பி எடுத்திக்காங்க. சின்ன ஒரு மீனாச்சும் பாரலையாடா. இவரத்துக்கிட்ட ஃபெயில் ஆகிடுது. முடிக்கல, அது மண்ணெல்லாம் மண் கடத்தலாம். சொல்லுங்கள் என்ன? எங்களோட சைடு ஃபெயில் ஆகிடுது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு அவர் சொன்னவர் செஞ்சு பார்க்கட்டான் ஆரம்பிக்க மாட்டேன். வீடியோவில் பார்த்தவன் யாருயா அதான் சொல்கிறான். சரி, அடுத்த வீட்டில் சந்தேகம். இதில் நம்மளோட பழைய மெத்தட் தான். தூண்டில் தான் சரி. அதில் போயிட்டு ஒரு மீனாச்சும் பிடிச்சி வீடியோ போடலை போடுவோம். கை எது இதுவா? மீன் கையில் மீன் என்ன விஎஃப்எக்ஸ் பண்ணணுமா? கையில் மீன் துடிக்கிற மாதிரி நமக்கு தெரியாது, எடிட் பண்ணி போட்டேன். சரியா அதான் மீன் இப்போ கையில் மீன் இருக்கு. அப்புறம் பார்த்து எத்தனை கிலோ வரும்? மணந்து வருது 4 கிலோ. இது 2 கிலோமீட்டர் ஓடிடுண்டா. மீனை கேட்டாங்க. வீடியோவில் வரும் அப்போதான். இப்போ என்னடா இவ்வளோ 3 பேரும் தலையும் பாரும் பொரியல் வைப்போம், அடுத்து கறி வைப்போம், குழம்பு வைப்போம். சரி, மீனங்கடி கட்டிங்கன்னா இந்த கையில் இருக்கு. அமுகு டுமுகு அமால் டுமால்.